வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் பிரியா ஆலரசுந்தரம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கை வந்துள்ள இந்திய பாராளுமன்ற பிரதிநிதிகள் குழு யாழ்ப்பாணத்தில் கண்காணிப்பு நடவடிக்கையில் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள். கொரிய தீபகற்பத்தின் பிரச்சினையை கட்டுப்படுத்த முடியாததாக மாறும் அபாயம் உள்ளதாக ஐநா செயலாளர் நாயகம் தெரிவிப்பு. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். இலங்கை வந்துள்ள இந்திய பாராளுமன்ற பிரதிநிதிகள் குழு யாழ்ப்பாணத்தில் இன்றும் பல்வேறு பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாட உள்ளனர். இந்திய நிதியுதவியின் கீழ் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் தொடர்பில் இந்த குழுவினர் ஆராய உள்ளதாக வெளிவிவகார அமைச்சின் பொது தொடர்பாளர் பிரிவின் பணிப்பாளர் நாயகம் ராட்னி பெரேரா குறிப்பிட்டார். இந்த குழுவினர் நேற்று மாலை யாழ்ப்பாணத்தை சென்றடைந்தனர். இந்திய பாராளுமன்ற பிரதிநிதிகள் குழு நேற்றைய தினம் பாராளுமன்ற கட்டட தொகுதிக்கு சென்றிருந்ததுடன் சபாநாயகர் சமல் ராஜபக்சவுடன் கலந்துரையாடியமை குறிப்பிடத்தக்கது. நேற்றிரவு நாட்டை வந்தடைந்த இந்த குழுவினர் எதிர்வரும் 12ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பார்கள். நிலவும் உஷ்ணமான வானிலையுடன் நீர்ப்பாவனை துரிதமாக அதிகரித்துள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவிக்கின்றது. நீரை வீண்விரயம் செய்யாது சிக்கனமாக பயன்படுத்துவது அனைவரினதும் பொறுப்பென சபையின் பிரதி இணைப்பதிகாரி ரஞ்சித் சமரசிங்க குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் பாவனையாளர்களின் தேவைக்கேற்ப நீர் விநியோகத்தை வழங்க தமது நிறுவனம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என அவர் தெரிவித்தார். ஏனைய தினங்களுடன் ஒப்பிடுகையில் நாளாந்தம் அதிகளவிலான நீர் பாவனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதாக தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவிக்கின்றது. வெற்றிடம் நிலவிய உள்ளூராட்சி மன்றங்களின் 20 பதவிகளுக்கு நியமனங்களை வழங்குவதற்கு தேர்தல்கள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. வெற்றிடம் நிலவும் பதவிகளுக்கு தகுதியான நபர்களை பெயரிட்டு அனுப்புமாறு கட்சிகளின் செயலாளர்களுக்கு அறிவித்துள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் RMAL ரத்நாயக்க குறிப்பிட்டார். இதற்கமைய வெற்றிடங்கள் விரைவில் நிவர்த்தி செய்யப்பட உள்ளன. உள்ளூராட்சி மன்ற திருத்தச் சட்டத்தின் கீழ் வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதில் சில சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. புதிய திருத்தச் சட்டத்தின் கீழ் அதற்கேற்ற விடயங்கள் தயாரிக்கப்பட்டிருக்காமை இதற்கு காரணம் என மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் கூறினார். காலிமுகத்திடலில் அமைந்துள்ள கடைகளை திறந்து வைக்கும் நேரத்தினை நீடிப்பதற்கு போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். அதிகளவிலான பாடசாலை மாணவர்கள் இந்த காலப்பகுதியில் சுற்றுலா மேற்கொண்டு வருகின்ற காரணத்தினால் அவர்களின் வசதி கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதற்கமைய காலிமுகத்திடலில் உள்ள கடைகளை நேற்று முதல் காலை 10 மணிக்கு திறப்பதற்கு வியாபாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னரே குறித்த கடைகளை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிறந்த குழந்தையை கொலை செய்ததாக கூறப்படும் தாய் மற்றும் தந்தை ஆகியோர் ஹபரண பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 34 வயதான பெண்ணொருவருக்கே இந்த குழந்தை பிறந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சந்தேக நபரான குறித்த பெண் 2வது திருமணம் செய்து கொண்டுள்ளதாகவும் அதன் மூலமே இந்த குழந்தை பிறந்துள்ளமையும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரும் ஹபரணை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வெளிநாட்டு நாணயங்களுக்கான கொள்வனவு மற்றும் விற்பனை விலைகளை சுமந்து வரும் பிஸ்பஸ் தொகுப்பு அடுத்து.
அழகிய இயற்கைகளில் கொஞ்சம் பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. இத்துடன் நமது காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது மத்தியால செய்திகளை 10:25க்கும் எமது மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.